இது 2020ஆம் ஆண்டு அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் இறுதி பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். அரோனிகா 38வது வினாவை வாசித்து விட விளக்கம் சொல்லுங்கம்மா. A, B ஆகிய பாத்திரங்களில் உள்ள அரிசியின் சரிபாதி வீதம் வெளியே எடுத்து அவை அப்பாத்திரங்கள் இரண்டிலும் மாறியிடப்பட்டன. இப்போது பாத்திரம் ஏயில் உள்ள அரிசியின் அளவானது பாத்திரம் பியில் உள்ள அரிசியின் அளவினது. ஏயில நாங்க 2x இருக்குன்னு வச்சுப்போம், பியில 2y. இப்ப பியில இருக்கிற சரிபாதி என்றா 2y அரைவாசி 1y, 2x சரிபாதி 1x. அப்ப a என்ற பாத்திரத்துல x-உம் y-யும் ஒரு xy இருக்கும், b என்ற பாத்திரத்திலையும் x-உம் y-யும் இருக்கும். இப்ப ரெண்டு பாத்திரமே சமனானது இரண்டாவது விட. வெரி குட், கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். அதாவது இந்த கேள்வியில ஏபி ஆகிய இரு பாத்திரங்களும் உள்ள அரிசியில் சரிபாதி வீதம். அப்ப சரிபாதி எண்ணிக்க நாங்க அந்த அளவை 2 மடங்காக எடுக்க வேண்டும். அப்ப அதற்கு ஒரு அளவீடு கொடுப்பதற்காக அந்த பிள்ளை குறித்தது போல அதை நாங்க இப்படியாக பிரிக்கிறோம். நான் நேரே பிரித்தா தான் சரியா இருக்குமா? இதை 2x என கருதுவோம். அதே மாதிரி அடுத்த பாத்திரத்துல உள்ளதையும் 2y என கருதுவோம். அப்ப 2x 2y. இப்ப என்ன சொல்லப்படுகின்றத, இப்போது பாத்திரம் ஏயில் உள்ள அரிசியின் அதாவது சரிபாதி வீதம் எடுத்து அவை அப்பாத்திரங்கள் இரண்டிலும் மாற்றியிடப்படுகின்றன. இப்ப அரிசி இப்படி நிக்காது நேருக்கு நான் உங்களுக்கு விளக்கத்துக்காக வேண்டி இப்படி நிலைக்குத்தாக 2ஆ பிரிச்சிருக்கிறேன். ஆனா அது கிடையாகத்தான் இருக்கும். ஆனா நீங்க விளங்கி கொள்ளணும்ன்றதுக்காக இதை நிலைக்குத்தாக 2 பங்குகளாக பிரித்திருக்கிறேன். இப்ப பாருங்க, எக்ஸில உள்ள இரண்டிலையும் மாற்றி இடப்படுகின்றது சரிபாதி வீதம். அப்ப எக்ஸில உள்ள 1 மடங்கு இங்கே இடப்படுகின்றது, வயிலே உள்ள 1 மடங்கு எக்ஸில் இடப்படுகின்றது, அதாவது பாத்திரத்துல. அப்ப இப்ப இந்த முதலாவது இதுக்குள்ள இது வையாக வருகின்றது, வை வந்து விட்டது. இதுக்குள்ள இது எக்ஸாக இருக்கின்றது. அப்ப இப்ப நாங்க 2 பாத்திரங்களையும் பார்த்தால், அதாவது இது எக்ஸானது கொஞ்சம் பெருசா நீளமா காட்டும், என்னடா பெருசு எக்ஸ் இந்த அளவு. சரி, இது XY. அப்ப இது YX என்பது XY தான், இது XY என்பதும் XY தான். அப்ப இரண்டும் சமமாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் சரிபாதி வீதம் இட்டு காட்டுவதற்காகத்தான் நான் நிலைக்குத்தாக காட்டியிருக்கேன். அப்ப 2 பாத்திரங்களிலும் ஏயில் உள்ள அரிசியின் அளவானது பியில் உள்ள பாத்திரத்தின் அளவுக்கு சமமாகும் என்பதுதான் கேள்விக்கான விடை விளக்கமாகும். சரி, அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் சொல்லுங்க அரோனிகா. ராஜாவிடம் இருந்த பணத்தொகையை விட 25 ரூபாய் கூடுதலாக ஆயிஷாவிடம் இருந்தது. ஆயிஷா 15 ரூபாவை ராஜாவுக்கு கொடுத்தார். ராஜாவிடம் உள்ள பணத்தொகை ஆயிஷாவிடம் உள்ள பணத்தொகையிலும் என்று கேட்டிருக்கு. இப்ப ராஜா ஆயிஷன் அவங்களுக்கு எவ்வளவு ரூபாய் பெருமானது உங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க ராஜாக்கு 25 ரூபாவை போட்டு பார்ப்போம். 25 ரூபாய் ராஜா கண்டா அதுக்கு 25 ரூபாய் கூடினா 50 ரூபாய் ஆயிஷாக்கு இருக்கும். அதுல இருந்து 15 ரூபாவை ஆயிஷா ராஜாவுக்கு கொடுக்க போறாப்பா. அப்ப 50ல 15 போனா 35 ஆயிஷாட்ட இருக்கு. 25 25 40 ராஜாட்ட 40 ரூபாய் இருக்கு. அப்ப 40ல இருந்து 35 கழிப்போம், கழித்தா 5. அப்ப இதுக்கான 5 ரூபாயினால் கூடியது முதலாவது. நீங்கள் அதாவது இந்த அளவை நாங்கள் ஒரு குறித்து சொல்லாம இப்படியாக கழிக்கலாம் தானே. அதாவது ராஜாவிடம் எக்ஸளவு பணம் தோட ராஜாவிடம் இருந்த பணத்தொகையை விட கூடுதலாக ஆஷாவிடம் இருந்தது. அப்ப ராஜாவிடம் எக்ஸளவு பணம் இருந்தால்
ஆஷாவிடம் எக்ஸக 25 அளவு பணம் இருந்தது. ஏன் இவர்கிட்ட செலவு பணம் இருக்கு, இதை விட 25 ரூபாய் அதிகமாக ஆஷாவிடம் இருக்கின்றது. இப்ப அந்த ஆஷா என்ன செய்கிறார், தன்னிடம் அதிகமாக உள்ள பணத்திலே 15 ரூபாவை இதுல 15 ரூபாவை எடுத்து ராஜாவுக்கு கொடுக்கிறார். இப்ப ஆஷாவிடம் இருப்பது எக்ஸக 25 15 போனால் எக்ஸக 10 என்பதாகும். ராஜாவிடம் இருப்பது இந்த 15 இங்க வந்துவிட்டால் எக்ஸக 15 ஆகும். இப்ப எங்களுக்கு இந்த எக்ஸ் என்ற பெருமானம் எவ்வளவு என்று தெரியாது. ஆனா இந்த 10ம் 15க்கும் இடையிலே இத்தனை வித்தியாசம் 5 கூடுதலாக இருக்கின்றது. அப்ப ரூபாய் 5 ரூபாவினால் கூடியது என்பது தெளிவான விடை விளக்கம். சரி அரோனிகா, இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் சொல்ல போகிறீர்கள். இதான் 2020ஆம் ஆண்டின் இறுதி பக்க வினாவுக்கு இறுதி விடை சொல்லுங்க. வட்ட வடிவ ஓட்டப்பாதை ஒன்று உருவில் தரப்பட்டுள்ளது. 2 பிள்ளைகள் அதன் A எனும் இடத்திலிருந்து ஒரேடியாக புறப்பட்டு ஒரே திசையில் செல்கின்றனர். ஒருவரது கதி மற்றவரின் கதியின் 2 மடங்கு எனில் அவர்கள் இருவரும் மீண்டும் சந்திக்கும் இடம் யாது? இப்ப ஒருவருடைய கதி வந்து மற்ற கதியின 2 மடங்கா. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு ஆள் பாதி வட்டம் ஓடுவர், ஒரு ஆள் முழு வட்டம் ஓடுவர். பாதி வட்டம் ஓடுறாள் வந்து ஏயில இருந்து பிக்கு தான் வருவார். முழு வட்டம் ஓடுறாள் வந்து ஏக்கு வந்துடுவார். 2வது தடவையில அதிவட்டம் ஓடுறாள் வந்து ஏக்கு வந்துடுவார், முழு வட்டம் ஓடுறாலும் ஏக்கு வந்துடுவார். அப்ப இவங்க 2 பேரும் சந்திக்கிற இடம் வந்து ஏ என்ற முதலாவது. வெரி குட், வாழ்த்துக்கள். அதாவது இப்ப கேள்விக்கான விடை விளக்கம் அந்த பிள்ளை தெளிவாக சொன்னது. இது ஒரு வட்ட ஓட்டப்பாதை உருவில் தரப்பட்டுள்ளது. 2 பிள்ளைகள் அதன் ஏ எனும் இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். 2 பேர் ஏ என்ற இடத்திலிருந்து ஒரே அடியாக புறப்பட்டு ஒரே திசையில், நாங்கள் வலஞ்சுழியாக நினைத்துக் கொள்வோம், ஒரே திசையில் செல்கின்றனர். ஆனா ஒருவரின் கதி மற்றவரின் கதியின் 2 மடங்கு ஆகும். அப்ப இவருடைய கதி எக்ஸ் அளவு வேகம் என்றால் இவருடைய கதி 2 தரம் எக்ஸ் டபுள் எக்ஸ் அளவு வேகமாக இருக்கும். அப்போ ஒரு எக்ஸ் அளவு வேகம் உள்ளவர் ஒரு அரைவட்டம் சுத்துகின்ற போது டபுள் எக்ஸ் அளவு வேகம் உள்ளவர், அதாவது டபுள் எக்ஸ் அளவு வேகம் உள்ளவர் ஒரு வட்டம் சுற்றி ஏக்கு வந்து விடுவார். அப்ப இப்ப என்ன கேட்கப்படுகிறது, அவர்கள் இருவரும் மீண்டும் சந்திக்கும் இடம் யாது? இப்ப ஒருவர் டபுள் எக்ஸ் உள்ளவர் இங்க நிற்கிறார், டபுள் எக்ஸ் அளவு உள்ளவர், ஒரு எக்ஸ் அளவு உள்ளவர் இங்க நிற்கிறார். திரும்ப அடுத்து ஒரு வட்டம் டபுள் எக்ஸ் அளவு ஓடி வரும்போது டபுள் எக்ஸ் இங்க வந்த நேரம் டபுள் எக்ஸ் திரும்ப இங்க வந்து விட்டார். இப்போ ஒரு எக்ஸ் என்பவர் மிகுதி அரைவாசியோடு இங்க வந்திருப்பார். இப்ப இவர்கள் 2 பேரும் சந்திப்பார்கள். அப்ப அவர்கள் இருவரும் சந்திக்கிற இடம் ஏ என்பதே கேள்விக்கான விடையாகும். இது 2024 அரச பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக கடந்த கால அரச பரீட்சை வினாக்கள்ல இருந்து விடை காணும் விளக்கங்கள் மாணவர்களூடாக வெளிக்கொணரப்பட்டு என்னால் தெளிவுபடுத்தப்படுகின்றது. இதுவரையில நாங்க 2023, 2022, 22, 2021, 2020 வரையிலான வினாத்தாள் 1 அரச பரீட்சை வினாக்கள் அனைத்து வினாக்களும் பார்த்துவிட்டோம். ஆனா இந்த 2020 கடினமான வினாக்களை மட்டும்தான் கையாண்டன. அதே போல இனி தொடர்ச்சியாக அதற்கு முந்தைய வருடங்கள் 2019 அதிலிருந்து முந்தின வருடங்களையும் தொடர்ச்சியாக நாங்க பார்வையிடுவோம். இதை மட்டும் பார்வையிடலாம நாங்கள் இதை கற்றுக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் எதிர்பார்ப்பு வினாக்கள் என்கின்ற வெற்றிக்கனி என்னால் ஆக்கப்பட்ட வெற்றிக்கனி இதழில் இருந்தும் வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள்
மாணவர்களாக வெளிக்கொணரப்பட்டு என்னால் தெளிவுபடுத்தப்படும் என்பதை அறிவுறுத்துகின்றேன். நன்றி.